ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ ரியல்மி இன்னைக்கு ரியல்மி 8 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ரியல்மி 8 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னதான் வித்தியாசமாக இருக்குது, இந்த 5G மட்டும்தான் ரியல்மி 8க்கும் ரியல்மி 8 5Gக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா, இல்லை ஸ்பெக்ஸ்லேயும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா, எல்லா விஷயத்தையும் ரியல்மி 8ஓட கம்பேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெண்டு அணியில் எந்த அணி தேவையான அணி, எந்த அணி தேவையில்லாத அணி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது இந்த ரியல்மி 8ல் மொத்தம் 2 கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சோனிக் பிளாக் அண்ட் சூப்பர் சோனிக் ப்ளூ அப்படின்ற 2 கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் டிசைன்னு பார்க்கும்போது ஒரு லைட் ஷேட் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் டைனமிக் ஸ்பீட் லைட் டிசைன் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 185 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இவங்க முன்னாடி லான்ச் பண்ண ரியல்மி 8 டிசைன் பார்க்கும்போது இங்கே இவங்க மொத்தம் 2 கலர்ஸில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சைபர் சில்வர் அண்ட் சைபர் பிளாக் அப்படின்ற 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேக் சைட் மெயினாக டேர் டு லீப் அப்படின்றத கொட்டை எழுத்தில் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிடிக்காத ஒரு விஷயமே இந்த டேர் டு லீப் அப்படின்றத பெருசாக எழுதி வச்சிருக்கிறது தான். அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 177 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.99 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு ரியல்மி 8 5G டிசைன் தான் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டேர் டு லீப் அப்படின்றதெல்லாம் கொட்டை எழுத்துல எழுதாமல் க்ளீனான ஒரு பிளைன் டிசைன் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா ரியல்மி 8 5Gல 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 600 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியல்மி 8 டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த டிஸ்பிளே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ரியல்மி 8ல கொடுத்துருக்கக்கூடிய சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு பெட்டரான ஒரு டிஸ்பிளே. அண்ட் அதோட இதில் 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரியல்மி 8 டிஸ்பிளே தான் இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு டிஸ்பிளே. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ரியல்மி 8 5G அண்ட் ரியல்மி 8 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி 8 5Gல 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ரியல்மி 8ல 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரியல்மி 8 5Gயை விட ரியல்மி 8ல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி ரியல்மி 8ல தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே தான் இந்த ரியல்மி 8 5Gல ஒரு சின்ன அப்கிரேடேஷன்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ 5G சிப்செட்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக Mediatek Dimensity 700 அப்படின்ற ஒரு புது சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிப்செட் Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு 5G சிப்செட். அண்ட் இந்த ரியல்மி 8 5G ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த Mediatek Dimensity 700 அப்படின்ற இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த Mediatek Dimensity 700 சிப்செட்டை பற்றி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த Mediatek Dimensity 700 vs Snapdragon 720G அப்படின்ற இந்த 2 ப்ராசஸரையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மேலே ஐகார்ட்லையும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்தோம்னா இந்த Mediatek Dimensity 700 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட். 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட ARM Mali G57 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய அன்டூட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 2,95,664 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு 5G ப்ராசஸர். அப்படியே ரியல்மி 8ல இருக்கக்கூடிய சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே Mediatek Helio G95 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 12 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட். 2.05 GHz கிளாக் ஸ்பீடோட ARM Mali G76 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய அன்டூட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 2,90,207 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான் இந்த Mediatek Helio G95க்கு வந்திருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது Mediatek Dimensity 700 தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த வகையில் ரியல்மி 8 5G தான் இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த 5G அப்படின்ற ஃபேக்டருக்காக யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா 5G இன்னும் இந்தியாவுக்குள்ள வரத்துக்குமே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால 5G அப்படின்ற ஃபேக்டருக்காக யாரும் இந்த ரியல்மி 8 5G ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ண வேணாம். 5G வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இந்த Realme 8 5G அண்ட் Realme 8 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் மோடு, பேனோரமா மோட், ஏஐ பியூட்டி, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், சூப்பர் நைட் ஸ்கேப், பொக்கே எஃபெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் காமனாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியுமே 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே ரியல் சைட் கேமராக்கு வந்தோம்னா இந்த Realme 8 5Gல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8க்கான அப்பேச்சரோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சார், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மோடு, ப்ரோ மோடு, ஏஐ சீன் டிடெக்ஷன், நைட் ஸ்கேப், சூப்பர் மேக்ரோ, போர்ட்ரைட், பேனோரமா மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல் வீடியோஸ் at 30 fpsலையும் 720 பிக்சல் வீடியோஸ் at 120 fpsலையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே Realme 8ல பார்த்தோம்னா இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. அதில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அப்பேச்சரோட கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதோட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா டியூயல் வீடியோ மோட், ஸ்டாரி மோடு, டில்ட் ஷிஃப்ட், நியான் போர்ட்ரைட், டைனமிக் பொக்கே, ஏஐ கலர் போர்ட்ரைட், சூப்பர் நைட் ஸ்கேப், பேனோரமா வியூ, எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், போர்ட்ரைட் மோடு, HDR, அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட், அல்ட்ரா மேக்ரோ வீடியோ ரெக்கார்டிங், ஏஐ சீன் ரெகக்னைசேஷன், ஏஐ பியூட்டி, குரோமா பூஸ்ட், பொக்கே எஃபெக்ட் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கேமராவில் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் at 30 fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் at 120 fpsல இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கேமரா Realme 8ல தான் நமக்கு இங்கே பெட்டராக கொடுத்துருக்காங்க. Realme 8 5Gல 5G கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிஸ்பிளே ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே கேமராவுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Realme 8 உடைய கேமரா தான் இங்கே நமக்கு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா Realme 8 5Gல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. Android 11 Realme UI 2.0ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படியே Realme 8ல பார்த்தோம்னா இங்கே சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருந்ததுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே Android 11 Realme UI 2.0ல தான் ரன் ஆகுது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்ததில் Realme 8 5Gல 5Gயை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக Realme 8ல இருந்த நிறைய ஸ்பெக்ஸை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேல பார்த்தோம்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேவை தூக்கிட்டாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவில் பார்த்தோம்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு 5Gயை மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபைனலி இப்போ ப்ரைஸாவது கம்மி பண்ணியிருக்காங்களா, ப்ரைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸ்லையுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. Realme 8க்கும் Realme 8 5Gக்கும் பிரைஸ்ல எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 4GB plus 128GB அப்படின்ற வேரியன்ட் 15,000க்கும் 8GB plus 128GB அப்படின்ற வேரியன்ட் 17,000க்கும் தான் அவைலபிளாக இருக்கு. அண்ட் Realme 8ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6GB plus 128GB அப்படின்ற ஒரு வேரியன்ட் 16,000 அப்படின்ற ஒரு பிரைசிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் Realme 8 5G ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Realme 8 அண்ட் Realme 8 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் எந்த அணி தேவையான அணி, எந்த அணி தேவையில்லாத அணி அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த Realme 8 5G இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு அணி தான். இன்னும் இந்தியாவுக்குள்ள 5Gயே வரல. பட் அந்த 5G ப்ராசஸரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக Realme 8ல கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ஸ்பெக்ஸை டவுன்கிரேட் பண்ணிட்டு ஒரு 5G சிப்செட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் எதற்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. அண்ட் இன்னும் இந்தியாவில் 5Gயே வராத போது இந்த 5G ப்ராசஸருக்காக இந்த Realme 8 5G ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சூஸ் பண்ணிட்டு என்னதான் பண்றது? அதுக்கு பதில் நம்ம Realme 8 சூஸ் பண்ணிடலாம். இந்த Realme 8 5Gயை விட பெட்டரான ஸ்பெக்ஸ் இந்த Realme 8ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 15,000க்கு நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஸ்ட்ராங்லி Realme 8 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Realme 8 5Gயை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வேணும், Realme 8 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme 8 5Gயை விட Realme 8 Proக்கு போகலாம். இல்லைனா Redmi Note 10 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, அந்த ஸ்மார்ட் ஃபோனை கூட சூஸ் பண்ணலாம். பட் இந்த Realme 8 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தேவையில்லாத அணி தான். ஸோ இந்த Realme 8 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.